என்ன அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல டைப் 8வது வந்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது ஒரு 4 இது கொடுத்துட்டாங்க, பின்னம் ஆர் ரேஷியோ எதுனாலும் சொல்லலாம். ஸோ ரேஷியோ கொடுத்துட்டு இதில் எது பெரிய பின்னம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, அல்லது பெரிய ரேஷியோ எதுன்னு கேட்டிருக்காங்க 2022 டிஎன்பிசியில். இந்த மாடலில் முக்கியமாக 2018 குரூப் 4 எக்ஸாம்லையும் 4 பின்னங்கள் கொடுத்துட்டு இதில் எது பெரிய பின்னம் அல்லது எது சின்ன பின்னம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே மாடலில் 2020 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. பின்னம் சொல்ல, ரேஷியோ சொல்ல, நான் அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 2019 குரூப் 4 எக்ஸாமில் ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பின்னம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6th புக்லேயும் இருக்குது, புது புக்கில் புக் பேக்கில் இருக்குது. சூப்பர். அப்போது அது மட்டும் இல்லை. சரி, இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோமா? இப்போ நான் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் பார்க்குறேன். அதில் பார்க்கும்போது 9 கொஸ்டின் இருக்குங்க அந்த ஆர்எஸ் அகர்வால் புக்லேயே. அதில் பாருங்கள், இது வந்து மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அரேஞ்ச் த ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பின்னங்கள் கொடுத்துட்டு டிசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னத்தை தசம பின்னமாக மாற்றிருக்காங்க. மாற்றி இதை ஏறு வரிசையோ இறங்கு வரிசையோ எழுதியிருக்காங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், நம்ம அந்த புக்லேயே கிட்டத்தட்ட 9 சம் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு கிளியர் கட்டாக தெரியுது இந்த மாடலில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2018 2019 குரூப் 4 எக்ஸாம்லையும் தொடர்ந்து 2 முறை கேட்டிருக்காங்க. 6th நியூ புக்லேயும் இருக்குது, டெட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, ஆர்எஸ் அகர்வால் புக்லேயும் இருக்குது. அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறேங்க. நான் வந்து பின்னத்தை தசம பின்னத்தை பின்னமாலாம் மாற்றலை, இல்லை பின்னத்தை தசம பின்னமாலாம் மாற்றலை, அசால்ட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ சிம்பிளாக பார்த்துடலாம். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, 101வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் மிக பெரிய விகிதத்தை காண்க. 5:7, 1:2, 3:5, 7:10 அப்படின்னு 12/3/2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பொதுவாக இதை பாருங்களேன், ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. A:B இப்படி இருக்குன்னு வச்சுங்க இந்த வடிவம். சரியா? A நடுவில் 2 டாட்டு, B அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை A/B அப்படின்னு எழுதலாங்க. A:B A/B அப்படின்னு எழுதலாம். அப்போது இது ஒரு பின்ன வடிவம். சரிங்களா? முதல்ல இருக்கிற A மேலேயும் ரெண்டாவதாக இருக்கிற B வந்து கீழேயும் வந்துடும். இதை நடுவில் 2 டாட் வச்சாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டாலும் சரி. ஓகேவா? இதை நம்ம பின்னம்னே சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? புரியுதா? நீங்கள் படிக்கும்போது ரேஷியோ கூட படிங்க, பட் அப்படி எழுதிக்கலாம். சரி, ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் என்னென்னா எது பெருசுன்னு கேட்டாங்க. நான் ஒவ்வொன்றா பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு 10, 15, 30, 45 இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டு எது பெருசுன்னு கேட்டாங்கன்னா 45ன்னு நம்ம சொல்லிடலாம். எது சின்னதுன்னு கேட்டால் 10ன்னு சொல்லிடலாம். கரெக்டா? ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது இதில் எது பெருசு சின்னதுன்னு நம்மளால் பார்த்த உடனே சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை இதை சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணனா நிறைய விஷயங்கள், நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஆர்எஸ் அகர்வால் புக்கெல்லாம் பின்னத்தை கொடுத்துருப்பாங்க, பின்னத்தை தசம பின்னமாக மாற்றிருப்பாங்க, புள்ளி வச்சு நம்பரா. பட் நம்ம அப்படிலாம் செய்ய போகிறதில்ல. ஒரு எண்ணை பர்சன்டேஜாக மாற்றிட போகிறேன். ஒரு எண்ணை எப்படி பர்சன்டேஜாக மாற்றலாம்? எந்த எண்ணை நீங்கள் பர்சன்டேஜாக மாற்ற போகிறீங்களோ அது கூட நீங்கள் 100 பெருகிட்டா அது பர்சன்டேஜாக மாறிடும். அப்போ முதல் நம்பர் பாருங்களேன், 5/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் பர்சன்டேஜாக மாற்றிட போகிறேன். இதை சதவீதமாக மாற்றினா இதாக கூட ஜஸ்ட்டு 100 பெருகிட்டா போதும், சதவீதமாக மாறிடும். ரொம்ப அக்யூரேட்டாலாம் அடிக்க தேவையில்லை, ஒரு சராசரியாக அடிங்க. ஒரு இதுவாக சரிங்களா? புள்ளி வச்சுலாம் போக தேவையில்லை. 7ஆல் 100 அடிக்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன், 100 கூட 5 பெருக்கிறேன், 500ன்னு வரும். 500/7 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ அடிக்கலாமா? 7 இந்த 50ல் பார்த்தீங்கன்னா 749ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். மீதி எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. 1 பக்கத்தில் போட்டால் 10ன்னு வரும். அப்போ 7 அப்படின்னு வரும். அப்போ 7 மீதி எவ்வளோ இருக்குது? எவ்வளோ நாள் இருக்கட்டும், புள்ளிலாம் வைக்க வேணாம். அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த நம்பரை ஜஸ்ட்டு 71% எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான், புள்ளி வச்சுலாம் போட தேவையில்லை. சொல்கிறது புரியுதுங்களா?
அடுத்தது 1/2 கொடுத்துருக்காங்க. 1:2 நான் 1/2 எழுதிக்கலாம். இதை நான் சதவீதமாக மாற்றினா இதாக கூட 100 பெருக்கலாம். அப்படி பெருக்குன்னா இந்த 2ல் பாதி 1, 100ல் பாதி 50. ஸோ பெருக்குனா 50% வரும். புரியுதுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ரைட். அடுத்த நம்பர் பாருங்க. அடுத்தது 3/5 கொடுத்துருக்காங்க. 3/5. இதை நான் என்ன பண்ண போகிறேன்? சதவீதமாக மாற்ற போகிறேன். அப்போ இதோட 100 பெருக்கணும். சரிங்களா? 1 5 2 10 20 வரும். 3வது 2 பெருக்கினா 1 3 3 2 3 6 60% அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி 7/10 கொடுத்து 7:10. அப்போ 7/10 எழுதலாம். கரெக்டா? இதை நான் சதவீதமாக மாற்றினா இதோட 100 பெருக்கணும். பெருக்குனா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 7 கூட 10 பெருக்குனா 70% அப்படின்னு வந்துடுங்க. இப்போ நீங்களே பாருங்கள், நான் என்ன பண்ணிட்டேன்? பின்னத்தை சதவீதமாக மாற்றிட்டேன். ஜஸ்ட் 100 பெருக்கி. புரியுதா? ஜஸ்ட் 100 பெருக்கி நான் சதவீதமாக மாற்றிட்டேன். இப்போ கேள்வி என்னென்னா எது பெருசுன்னு கேட்குறாங்க. நீங்களே பாருங்களேன். 71%, 50%, 60%, 70%. எது பெருசு? 71. அக்யூரேட்டாக புள்ளி வச்சுலாம் போட வேணாம். சரிங்களா? கரெக்டாக வரும். அக்யூரேட்டாக போட தேவையில்லை. அப்ராக்சிமேட்லி போடுங்க. அப்போ 71 தான் பெருசு. கரெக்டாக? 71ன்றது என்னது? 7 இல்லை 5:7. கரெக்டாக 5:7. எஸ். அதாவது 5/7 5:7 5:7 ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. நான் முதல்ல சொல்லிட்டேன் 5:7 5/7 எழுதலான்னு. புரியுதா? ஈஸிங்க. ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்? ஸோ ஒரு எண்ணை நீங்கள் வந்து பெரிய எண் கேட்குறாங்க, இல்லை ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுகலாம் கேட்குறான்னு வச்சுங்க. ஸோ நம்மளால் பின்னத்தை பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம அதை என்னவா மாற்றலாம்? ஜஸ்ட்டு அந்த பின்னத்தோட ஒரு 100 பெருகிடுங்க. அப்படி 100 பெருகுனா அது சதவீதமாக மாறிடும். சரிங்களா? சதவீதம் வந்துருச்சுன்னா எது பெரிய சதவீதம் எது சின்ன சதவீதம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? இன்கேஸ் கொஞ்சம் புரியல சார், ஓகே. 2018 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டினை பாருங்களேன், தெளிவாக புரிஞ்சுக்கலாம். என்னன்னா 2:3, 3:5, 4:7, 5:8 இவற்றில் பெரியது எது அப்படின்னு 2018 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால், நான் முதல்ல சொல்லிட்டேன் A:B A/Bன்னு எழுதலாம். கரெக்டா? ஏன்னா நான் இப்படி ஏன் எழுதுறேங்க அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா அதாவது எனக்கு வந்து இதில் எது பெரிய ரேஷியோ எது சின்ன ரேஷியோன்னு கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போது இதெல்லாம் ஒரு நம்பராக மாற்றிட்டா ஈஸியாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து இதை பின்னத்தில் இருக்கிறத தசம பின்னமாக புள்ளி வச்சு நம்பராக மாற்றலாம். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சதவீதமாக மாற்றிக்கலாம், ஈஸியாக இருக்கும். சதவீதமாக மாற்றத்துக்காக தான் அந்த 2:3 2/3ன்னு எழுதுகிறேன். இப்போ இதாக கூட ஜஸ்ட்டு நீங்கள் 100 பெருக்கி அதாவது இதை சுருகுனாவே வரக்கூடிய விடை வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் வரும். ஓகேவா? என்னால் 3 கீழே இருக்குது அடிக்க முடியாது. அப்போ நான் மேலே பெருக்கிறேன். 2 கூட 100 பெருக்குனா 200ன்னு வருமா? /3ங்க. அடிங்க. இது பாருங்க, புள்ளி வச்சுலாம் எழுத தேவையில்லை. சரியா? முழு நம்பர் அப்ராக்சிமேட்லி போடலாம். 1 3 3 6 3 என்னது 1 3 3 6 3 12 7 3 20 6 3 12 என்னடா வளர்ற 1 3 3 2 3 6 3 9 4 3 12 5 3 5 6 3 18. ரைட்டு. 6 3 18 20ல் 18 போனால் மீதி 2 இருக்குமா? பக்கத்தில் போடுங்க. மறுபடியும் 20 வரும். அப்போ 6 3 18. மீதி எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. 2ன்னா புள்ளி வச்சு போடணும். அதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் 66%. அவ்வளோதான், முடிச்சு விட்ருங்க. இதுக்கு மேலே புள்ளி வச்சுலாம் போட தேவை. ஏன்னா நமக்கு என்ன தேவை? இப்போ அவங்க ஒன்றும் ஆன்சர் கேட்கல, எது பெருசு சிந்துன்னு கண்டுபிடிக்கணும். புள்ளி வச்சு வரத்தெல்லாம் மோஸ்ட்லி அவ்வளோ அக்யூரேட்டாலாம் கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க. ஈஸியாக சொல்கிற புள்ளி வச்சு இதெல்லாம் விட்டுருங்க. புள்ளி வருதா விட்டுருங்க, 66 விட்டுருங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 3/5ங்க. அப்போது 3/5 கரெக்டாக. இதாக கூட நான் 100 பெருகணும். அப்படி பெருகினா ஆகிடும் சதவீதமாக மாறிடும். 1 5 2 10 20ன்னு வருமா? 2 3 பெருக்குனா 1 3 3 2 3 6 60%. அவ்வளோ. இது ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 4/7ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போது 4/7 இன்ட்டு 100ங்க. சரிங்களா? நம்மளால் வந்து 7 கீழே இருக்கிறதுல அடிக்க முடியாது. மேலே வந்து 4 கூட 100 பெருக்குனா 400ன்னு வருமா? கீழே 7 போட்டுருங்க. இப்போ அடிங்க. எப்படி அடிக்கிறதுன்னு தெரியலையே. 1 7 7 5 7 35. இங்கே 40 இருக்குது. 5 7 35.
ஓகேவா ரைட்டு. அப்போ 40ல் 35 போனால் மீதி 5 இருக்குது, பக்கத்தில் போடுங்க 50ன்னு வரும். 7 7 49ன்னு வருது, மீதி 1 இருக்குது, விட்டுருங்க, அது தேவையில்லை. அப்போது 57%. ஓகேவா, புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ ஃபைனலி என்னென்னா 5/8ன்னு கொடுத்துருக்காங்க. 5/8 சரிங்களா? இதை நான் சதவீதமாக மாற்றினா இதோட 100 பெருக்க வேண்டியது தான். அப்படின்னா இப்போ அடிக்கிறது சிரமமாக இருக்கும், நான் பெருக்கிறேன். 5ஓட 100 பெருக்குனா 500ன்னு வருமா? /8 இதை அடிச்சு கொடுங்க. 8ல் பாதி 4ங்க, 500ல் பாதி 250. நெக்ஸ்ட்டு ஒரு நாள் 4, 5 நாங்க 20, 6 நாங்க 24 அப்படின்னு வருமா? 6 நாங்க 24, மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போடுங்க 10ன்னு வரும். ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8ன்னு வரும், மீதி 2 இருக்குது, அதை விட்டுருங்க, புள்ளி வைக்கிறதா இருக்கும். அப்போ 62%. அவ்வளோதாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கொடுக்குற ரேஷியோ மதிப்பெல்லாம் பின்னமாக வச்சுக்கிட்டு 100 பெருக்கி சுருக்கும் போது சதவீதமாக மாறிடுச்சு. அப்போ ஒரு எண் 62, இன்னொரு எண் 57, அடுத்த எண் 60, இன்னொரு எண் 66. இப்போ கேள்வி என்ன? பெரிய நம்பர் கரெக்டாக பெருசு. 66 பெருசா, 60 பெருசா, 57 பெருசா, 62 பெருசா? 66 தான் பெருசு. 66ன்றது 2/3, அதாவது 2:3ன்னு எழுதலாம். கரெக்டா? 2:3 ஆப்ஷன் பி தான், சாரி டி தான் சரியானது. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதா? ரைட்டு. அடுத்த கணக்கு. அடுத்தது இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் தரேன். 103வது கொஸ்டின் நீங்கள் தான் போட போகிறீங்க. கீழ்காணும் விகிதங்களில் மிகப்பெரியது எது அப்படின்னு 4:5, 8:15, 3:10, 1:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2020 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பட் ரொம்ப ஈஸி. போடுறீங்களா? போடுங்க. மேபி வரலன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஆப்ஷன் ஏ 4:5, பி 8:15, சி 1:2, டி 3:10. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? சூப்பர். இப்போ என்னன்னா இது வரைக்கும் எது பெருசு, மேபி எது சின்னதுன்னு கூட கேட்பாங்க. சரிங்களா? சின்னது கேட்டால் உங்களுக்கு தெரியும், எது சின்ன பர்சன்டேஜ் அது போட்டு போகிறீங்க. இப்போ அடுத்தது என்னன்னா இதுலேயே இங்கே பாருங்களேன், டைரெக்டாக ரேஷியோ கொடுக்காம பின்ன வடிவத்திலே கொடுத்து இதை ஏறு வரிசையில் எழுதுங்க, இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறு வரிசைன்னா நீங்கள் நம்ம வீட்டில் படிக்கட்டு இருக்கோம்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. படிக்கட்டுனாவும் ஏறு வரிசை ஏறுறோம் அப்படின்னு, ஏனியில் ஏறுற மாதிரி. ஸோ ஏறு வரிசைன்னா போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது ஏறு வரிசைன்னா சின்னதுல இருந்து பெருசு போகணும். ஏனி ஞாபகம் வச்சு, ஏனி என்ன பண்ணுவோம், கீழே இருந்து மேலே போவோமா? அப்போ அதே மாதிரி தான் ஏறு வரிசையில் எதுன்னா எது சின்னது, அதுக்கு அடுத்தது, அதுக்கு அடுத்தது, அதுக்கு அடுத்தது, இந்த மாதிரி. புரியுதுங்களா? ஸோ ஏறு வரிசைன்னா ஃபஸ்ட்டு சின்னது, அதுக்கு அடுத்து சின்னது, அதுக்கு அடுத்து சின்னது, அதுக்கு அடுத்து சின்னது, இப்படியே ஏறிக்கிட்டே போகும். அப்படியாவது இப்போ பாருங்களா, 2, 4, 3, 1 இப்படி கொடுக்குறாங்க. இப்போ இதை ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசையில் எதுனா இருக்கத்தில் எது சின்னது? 1. அப்போ அது முதல்ல எழுதுங்க. அதுக்கு அடுத்து இது நான் எடுத்துக்கிட்டேன்னா அடுத்த சின்னது பாருங்க 2, அதை அடுத்தது எழுதுங்க. அப்போ 2 எடுத்துட்டுனா அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 4 3 இது சின்னது 3, அப்போ அதை எடுத்து இங்கே எழுதுங்க. அடுத்தது இருக்கத்தே 4 தான், அதை அப்படியே எழுதிங்க. அப்போ 1 2 3 4 அப்படின்னு வரும். இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இது என்னது? ஏறு வரிசை. புரியுதா? சரி. இப்போ இந்த மாதிரி 2 4 3 1 இது ஏறு வரிசை எதுனா எழுதி தெரியும், குழந்தை கூட எழுதும். ஆனால் இங்கே பின்னத்தை கொடுத்துட்டு இந்த பின்னத்தை ஏறு வரிசையில் எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுலேயே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஏறு வரிசையில் நான் எழுதணும்னா அந்த பின்னத்துக்கு ஒரு மதிப்பு தெரிஞ்சால் எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த மதிப்பு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதைத்தான் சதவீதமாக மாற்ற போகிறோம். பார்க்கலாமா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3/4, 1/2, 5/8 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? ஒவ்வொரு மதிப்பாக எடுப்போம். ஃபஸ்ட்டு 3/4ன்னு கொடுத்துட்டாங்க. இதை நான் சதவீதமாக மாற்ற போகிறேன். சதவீதமாக மாற்றோன்னா ஜஸ்ட்டு இதாக கூட 100 பெருக்கிட்டாவே போதுங்க. அப்போ பாருங்களா, இந்த 4ல் பாதி 2, 100ல் பாதி 50, 2ல் பாதி 1, 50ல் பாதி 25, 25 3 முறை போட்டால் 75% வரும். ஸோ ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 1/2ன்னு எழுதுறேன். ஓகேவா? இதை நான் சதவீதமாக மாற்றினா ஜஸ்ட் இதாக கூட 100 பெருக்கணும். அப்போங்க பாருங்கள், இதில் பாதி 1, இதில் பாதி 50, 50வது 1 பெருக்குன்னா 50%. இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க? 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு, 3/4 அதான் போட்டுமே 5/8. சரி சரி. அப்போ 5/8 × 100 அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? இப்போ
இது என்னன்னா அடிக்கிறது சிரமமாக இருக்கும். நான் 100 கூட 5 பெருக்கிறேன். அப்போ 500 வகுத்தல் 800மா. இப்போ அடிச்சு கொடுங்க. 8ல் பாதி 4ங்க, 500ல் பாதி 250ங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு நாள் 4, 5 6 24 அப்படின்னு வரும். 24ல் 25 24 போனால் மீதி 1 இருக்குது, 10 போட்டால் 10ன்னு வரும். ஒரு நாள் 8ன்னு வரும். இதுக்கப்புறம் புள்ளி வைக்க வேண்டியதாக இருக்கும். வேணாம், அப்படியே விட்டுருங்க. நமக்கு இங்கே அக்குரட்டெல்லாம் தேவையில்லை. நம்ம என்னன்னா எது பெருசு சிந்துன்னு தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ 62% அத்தர் விட்டுருங்க. சரிங்களா? இப்போ நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு பாருங்க, அதை அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 62%, ரெண்டாவது 50%, மூணாவது 75%. இப்போ ஏறு வரிசை அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? சின்னதுல இருந்து பெருசு போகணும். அது எப்படி? இருக்கத்துல சின்னது எது பாருங்க. 75, 50, 62, 50. 50 என்ன நம்பர்? 1/2. அப்போ ஃபர்ஸ்ட் 1/2 கமா. ஓகேவா? கமா போட்டுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இப்போ 50% ஃபினிஷ், அதை விட்டுருங்க. இப்போ நம்ம கிட்ட 2 நம்பர் இருக்குது, 75, 62. எது சின்னது? 62. 62க்கு என்ன நம்பர்? 5/8 கமா. ஃபைனலாக ஒன்றே ஒரு தான் இருக்குது. என்னது? 3/4. அது எழுதிங்க. அப்போது 3/4. சரியா? இப்போ பாருங்கள், இவ்வளோதான். இதான் ஏறு வரிசை. அப்போ 1/2 கமா, 5/8 கமா, 3/4 இருக்குதான்னு பார்க்கலாமா? வாங்க. அடாடா, இதை பாருங்க. 1/2, 5/8, 3/4. பார்த்தீங்களா வருது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஏறு வரிசைன்னு கேட்டாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுங்க, கொடுக்குற நம்பரை பர்சன்டேஜாக மாற்றுருங்க. அதுக்கப்புறம் சின்னதாக எடுத்துகிட்டு போங்க. முதல் சின்னது, இருக்கத்துல சின்னது, அந்த சின்னது முடிச்சுட்டுமே அடுத்த சின்னது, அந்த முடிச்சுட்டுமே அதுக்கு அடுத்த சின்னது. இதான் ஏறு வரிசை. சரிங்களா? ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ அடுத்து எனக்கு பார்க்கலாமா? அடுத்தது 105வது கொஸ்டின் 6th புக்கில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம RS அகர்வால் புக்கில் இருக்கிறத நடத்தி முடிச்சுட்டு அதுக்கு போயிடலாம். 108வது கேள்வி, 106வது கேள்விங்க. இதில் எக்ஸாம்பிள் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அரேஞ்ச் த ஃப்ராக்ஷன்ஸ் 3/5, 4/7, 8/9 அண்டு 9/11 இன் தேர் இஸ் டெசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி. ஆமாம், அது நான் டிசெண்டிங் ஆர்டர். வாங்க 1/1 போட்டு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நமக்கு பின்னம் கொடுத்துட்டாங்க. 4 பின்னம் இருக்கு. இந்த 4 பின்னத்தை பார்த்த உடனே எது சின்னது பெருசுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் இதெல்லாமே என்னவா மாற்ற போகிறேன்? பர்சன்டேஜாக மாற்ற போகிறேன். அப்படி எப்படி சார் பர்சன்டேஜாக மாற்றினா? முதல் நம்பர் 3/5ன்னு கொடுத்துருக்காங்களா? இதாக கூட ஜஸ்ட் 100 பெருக்கிடுங்க. பெருக்கிட்டா சதவீதமாக மாறிடும். 1 5, 2 10, 20ன்னு வரும். 1 3 3, 2 3 6, 60% கிடைக்குங்க. இது ஃபர்ஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு 4/7ன்னு கொடுத்துருக்காங்க. 4/7. இதை நான் சதவீதமாக மாற்றினா இதாக கூட 100 பெருக்கலாம். இப்போ 7ஆல் அடிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? முதல்ல பெருக்கிறேன். 4 கூட 100 பெருக்குனா 400ன்னு வருமா? 400 வகுத்தல் 7ன்னு கிடைக்கும். சரி, இப்போ இதை போடுங்க. இதை எடுத்தால் 7ஆ வைப்பில் அடிக்கலாமா? 1 7 7, 5 7 35, 1 7 7, 5 7 35. மீதி எவ்வளோ இருக்குது? 40 35 போனால் மீதி 5 இருக்குது. 10ல் போட்டால் 50ன்னு வரும். 50ன்னு போட்டால் 7 7 49ன்னு வரும். 7 49, 7 போட்டுக்கிட்டேன். மீதி எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. புள்ளி வைக்கணும், வேண்டாம். அப்போ 57% அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ நமக்கு என்னென்னா இங்கே 57%, அதுக்கு அடுத்தது 60%. இருங்க, ஒரு 2 தண்டை போட்டிருக்கோம், ஒன்றும் இருக்குதா? சரி சரி வாங்க. நான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். 8/9ன்னு இருக்குது. சரியா? 8/9 இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ நம்மளால் கீழே 9 இருக்குது, அடிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 8ஆ கூட 100 பெருக்கிறேன். 800ன்னு வருமா? 800 வகுத்தல் 9 அப்படின்னு கிடைக்கும். முதல்ல 3 வாய்ப்பில் அடிக்கிறேன். 3 வாய்ப்பில் அடிக்க முடியுமா? புள்ளி வச்சு தான் வரும். பரவாயில்ல, அடிப்போம். ஏன்னா இங்கே அடிக்க முடியாது. 9 வாய்ப்பாடு தெரியுமா? 9 வாய்ப்பாடு தெரியலன்னா நம்ம 3 வாய்ப்பாடு எடுத்துக்கலாம். 3 3 9, 1 3 3, 2 3 6 வரும். 6னா மீதி, அதாவது 8ல் 6 போச்சுன்னா மீதி 2 இருக்குது. 10ல் போட்டால் 20ன்னு வருமா? 6 3 18ன்னு வரும். 6ன்னு போட்டுக்கிறேன். 6 3 18னா 20ல் 18 போனால் மீதி 2 இருக்குது. 10ல் போட்டால் மறுபடியும் 6 3 18 அப்படின்னு வரும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் புள்ளி வைக்க வேண்டியதாக இருக்கும். விட்டுருங்க. 266 சுமாராக போடுங்க, அவ்வளோதான். பெருசெல்லாம் இல்லை. இப்போ நான் கீழே 3 இருக்கா? 1 3 3. இது பாருங்க, 9 3 27 வரும். அப்போ நம்ம மறுபடியும் சொல்கிறோம். 1 3 3, 5 3 15, 6 3 18, 7 3 21, 8 3 24, 9 3 27. அப்போ 8 3 24 தான் வரும். 8 3 24. கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட்டு 8 3 24 வருது. அடுத்தது மீதி 26 24 போனால் மீதி 2 இருக்குது. பக்கத்தில் போட்டால் 26 தான் வரும். மறுபடியும் 8 3 24 போதும், விட்டுருங்க. அவ்வளோதான்.
மீதி இருக்குது 2, அதெல்லாம் வேண்டாம். அதுதான் சொல்லிட்டுனே, ஒரு சராசரியாக போடுங்க, ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் போடலாம். 88%. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த நம்பருங்க, ஃபைனல் நம்பர் 9/11. என்னங்க இப்படி கொடுக்குறீங்க, என்னங்க இடமே இல்லையா? சரி வாங்க இதில் போடுவோம். 9/11 கூட 100 பெருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படின்னா 9ஓட 100 பெருக்குனா 900 வருமா? 900/11 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் 11ஆவது இப்போ அடிக்கலாம். 11ஆவது அடிச்சு தானே, ஏன்னா அங்கே பாருங்க, 1 11 8 11 88, 9 11 99, இங்கே 88 இருக்குது. சரிங்களா? 90ல் 88 போனால் மீதி 2 இருக்குது. பாதில் போடுங்க. ஓர் 11 11, ஈர் 11 22ன்னு வரும். ஓர் 11 11, அப்போ 81. அவ்வளோதாங்க. மீதி 20ல் 11 போனால் 9 இருக்குது, அதை விட்டுருங்க, அது வந்து வரலாம். சரிங்களா? 81%. இப்போ நம்ம என்ன ஆச்சுன்னா நமக்கு பர்சன்டேஜாக மாற்றிட்டோம். ஒன்று 81%, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 88%, 57%, 60%. சரியா? நெக்ஸ்ட் இப்போ பார்த்துடலாம். டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு வரிசையில் எழுதணும். இறங்கு வரிசைன்னா பெருசுல இருந்து சின்னதுங்க. எப்படி பாருங்க, நான் போன கணக்கில் ஏறு வரிசை சொன்னா இப்போ இறங்கு வரிசை சொல்றேன். அதாவது இறங்கு வரிசைன்னா இது பாருங்களேன், 2 5 11 7 இப்படி கொடுத்துட்டாங்க. இதை வந்து இறங்கு வரிசையில் எழுதுங்க. சரியா? இப்போ முதல் ஏறு வரிசைன்னா சிந்துலேருந்து பெருசு போகணுமா? இறங்கு வரிசை டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு வரிசை. இறங்கு வரிசைன்னா எது இறுக்கத்திலே பெருசு அதான் முதல்ல எழுதணும். இறுக்கத்தில் எது பெருசுனா 11, அது முதல்ல எழுதுங்க. இப்போ அதை எடுத்துட்டிங்களா? அடுத்தது இப்போ இங்கே 2 5 7 இருக்குது, இதில் எது பெருசு? 7, அவ்வளோதான், இது எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 2 நம்பர் தான் இருக்குது, 2 5, இதில் எது பெருசு? 5, அதை எழுதுங்க. கடைசி அதை எழுதுங்க. அவ்வளோதான், இதான் இறங்கு வரிசை. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இறங்கு வரிசைன்னு கேட்டாங்கன்னா பெரிய நம்பர் எடுத்து எழுதிக்கிட்டே வரணும். முதல் பெரிய நம்பர், அதுக்கடுத்த பெரிய நம்பர், அதுக்கடுத்த பெரிய நம்பர், அப்படி. சரியா? சொல்றது புரியுதுங்களா? இது புரிய சொன்னது. இப்போ நம்ம அதை எழுதுவோம். வாங்க இதை அழிச்சிடுறேன். இதை அழிச்சிட்டு அதில் அந்த நம்ம எடுத்தது போடுவோம். இப்போ என்னன்னா என்னென்ன இருக்குது? 60 57 88 81. எது பெருசு? பெருசு தான். ஏன்னா டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு வரிசை. இறங்கு வரிசைன்னா முதல் பெரிய நம்பர் எழுதணும். முதல் பெரிய நம்பர் 88%. கரெக்டா? அப்போ 8/9. 8/9 இங்கே எழுதிக்கிறேன். இங்கே 8/9. சரியா? அப்போ அது முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கடுத்து இப்போ அது 88 விட்டுருங்க. இப்போ இறுக்கத்தில் எது பெருசு? 81 60 57 81. 81ன்றது என்னது? 9/11. 9/11. இது அடுத்த நம்பர். இப்போ இது 81 முடிச்சிட்டோமா? இதை அடிச்சு விட்டுருங்க. இப்போ மீதி என்னென்ன இருக்குது? 57 60. எது பெருசு? 60. 60ன்றது என்ன? 3/5. 3/5, அவ்வளோதான், 3/5. இப்போ அடிச்சாச்சு. ஃபைனலாக என்ன இருக்குது பாருங்க, அந்த 57%, 4/7. சரிங்களா? 4/7. கிளியராக புரியுதா? 8/9, 9/11, 3/5, 4/7. சரியா? இது இருக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. RS அகர்வால் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்களா? 8/9. 8/9 ஃபர்ஸ்ட் நம்பர். நம்ம அப்படியே ஒன்றா பார்க்கலாமா? 8/9 கரெக்ட். அடுத்தது 9/11. கரெக்ட். அடுத்தது இங்கே பாருங்க, தெளிவாக வரும். 3/5. இங்கே பாருங்க 3/5 இருக்கா? அதோ இருக்கு பாருங்க. ஃபைனலாக 4/7. அவ்வளோதாங்க. 4/7 பாருங்க, நம்ம போட்டது அக்யூரேட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ கிளியராக புரியுதுங்களா? ஏறு வரிசைனா எப்படி, இறங்கு வரிசைனா எப்படி, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, இதில் என்ன இப்படி சிம்பிள் போட்டிருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் பாருங்களேன், 8/9 இது மாதிரி கொடுத்துருக்காங்களே, 9/11. இது என்ன மீனிங் சார் இப்படி கொடுத்தா அப்படின்னா, எந்த பக்கம் வாய் திறந்துருக்கோ அது பெரிய நம்பர், எந்த பக்கம் வாய் மூடி இருக்கோ அது சின்ன நம்பர். அப்போ 8/9 விட சின்ன நம்பர் 9/11 சொல்றாங்க. ஆமாம் தான், அப்படிதானே? அதான ஆர்டர். கரெக்டா? கரெக்ட். ஸோ எந்த பக்கம் வாய் திறந்துருக்கோ அது பெரிய நம்பர், எந்த பக்கம் வாய் மூடி இருக்கோ அது சின்ன நம்பர். அப்போ 8/9 வாய் திறந்துருக்குன்னா 8/9 பெருசு. என்னது 9/11 8/9 விட சிறுசு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கிளியரா புரிஞ்சிருச்சா? தெளிவாயிடுச்சா? ரைட். இப்போ பாருங்க, இந்த கணக்கு நீங்க போடுறீங்களா? 6வது 6th புக்ல இருக்குது. 105வது கொஸ்டின். 1/2, 1/4, 6/8, 1/8 ஆகிய பின்னங்களை சிறிதிலிருந்து பெரிது வரை வரிசைப்படுத்தி எழுதுக. சிறிதிலிருந்து பெருசுனா நீங்க முதல் சின்ன நம்பர் எழுதணும், அடுத்த சின்ன நம்பர், அடுத்த சின்ன நம்பர், அடுத்த சின்ன நம்பர் எழுதணும். சரிங்களா?
புரியுதுங்களா? ஆப்ஷன் ஏ 1/8, அதுக்கடுத்தது 1/4, அதுக்கடுத்தது 1/2, அதுக்கடுத்தது 6/8. இந்த ஆர்டர் வருதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டா 6/8, 1/4, 1/2, 1/8. அப்படி இல்லையா ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 1/8, 1/2, 1/4, 6/8. அப்படி இல்லை ஆப்ஷன் டினா 1/4, 1/8, 1/2, 6/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புரியுதான்னு பாருங்க. இப்போ இதில் என்னன்னா 1/8 இந்த பக்கம் இங்கே பாருங்க இப்படி கொடுத்துருக்காங்க 1/4 இதானே இங்கே இருக்குது. இதுக்கான மீனிங் என்னன்னா 1/4 பெருசுங்க, அதை விட சின்னது 1/8. இதான் சரியா, குழப்பம் வேண்டாம். ஏன்னா இது என்னன்னா சிறிதுலேருந்து பெருசாகணும். அப்போ 1/8 சின்னது, அதை விட பெருசு 1/4. இதான் ஆர்டர். இப்படி தான் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ நடுவில் இருக்கிறத பெருசாக எடுத்துக்காது. நீங்கள் கரெக்டாக போட்டால் அது கரெக்டாக வரும். ஓகேவா? குழப்பமே வேண்டாம். சரிங்களா? கிளியராக புரியுதுங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதில் எப்படி கேட்டாலும் போட்டுருவீங்களா? கரெக்டு. ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கில் ஒரு 8 சம் இருக்குது. இது நான் உங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் போட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். சரிங்களா? இதெல்லாம் நான் 9 கொஷின் உங்களுக்கு சொன்னால் விடிஞ்சிடும். 2 கொஷின் ஹோம் ஒர்க் கொடுத்துட்டா அதை போடுங்க. புரியல மட்டும் கேளுங்க. இது நான் வெப்சைட்டில் போட்டு உங்களுக்கு தரேன். அப்போ ஒர்க் அவுட் பண்ணிங்க. சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.